இந்த வருஷம் பாரு, இந்த உரிய நான் அடிச்சு காட்டுறேன். உன்னால கொசுவே அடிக்க முடியாது, நீ உரி அடிக்க போறியா? பட்டா பட்டா பாரு, கடி மாடு. இப்ப பாரு. நிறுத்துங்கடா, நிறுத்துங்கடா. தண்ணி அடிக்காதீங்கடா, ஜலதோஷம் பிடிச்சுக்கண்டா. சரியான பொம்பளை இங்க ஊரா இருக்கு. உரி அடிக்க ஒரு ஆம்பளை பய விட கிடையாதா? அக்கா மக இருங்க, எனக்கு இன்னொரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்து போட்டுங்க. திருவிழா கூட்டத்துல பொம்பளைங்களை இடிக்கிறதுக்குன்னே வரீங்களா? தப்பு பண்றவன் எந்த ஊருக்காரனா இருந்தாலும் இந்த வேலுச்சாமி கேப்பான்டா. வக்காலத்துக்கு வர வக்கால் அடிக்க வரீங்களா? வாங்க வாங்க வாங்க. அடிக்க வரவெல்லாம் முன்னாடி வா, பாக்கி எல்லாம் பின்னாடி போய் வேடிக்கை பாரு. போ மண்ணாங்கட்டி, நீ என்ன இருக்கிய? அடிச்சியா? நான் கூட அடிச்சிருப்பேன்டா. இன்னைக்கு பார்த்து இந்த கையில சுழுக்கு. சந்தோஷமா மாலையை தம்பிக்கு போடுங்க ஐயா. தம்பி, உரி அடிச்சதுக்கு மட்டும்தான் மாலை போடணும்னு நினைச்சேன். இப்ப உதச்சதுக்கு சேர்த்தே போடுறேன். இனிமே வட்டாரத்தில் எதிர்த்து அடிக்க ஆளே கிடையாது. இனிமே எப்பவும் உங்க பக்கம் ஜெயம் தானே. என்னடி சின்ன பொண்ணு, நேத்து நாமெல்லாம் கன்னி பூஜை பண்ணோமே, அதோட பலனு எனக்கு ராத்திரியே தெரிஞ்சு போச்சுக்கா. அப்படியா? என்னடி சொல்ற? நேத்து ராத்திரி என் கனவுல சாமி வந்து உனக்குன்னு ஒரு மாப்பிள்ளை பிறந்து வந்துட்டு இருக்காருன்னு சொல்லுச்சுக்கா. மாப்பிள்ளை எப்படி இருந்தாரு? அழகா பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கையில குட்டி படிக்கோட வந்தாருக்கா. மாப்பிள்ளை என்னடி சொன்னாரு? மாப்பிள்ளை நான் உன்னையே நினைச்சு ஏங்கற சின்ன பொண்ணுன்னு சொன்னாருக்கா. எங்க சின்ன பொண்ணு? என்னது சின்ன பொண்ணா? யார் யா நீ? பேரை சொல்லி கூப்பிடுற? இப்பதானே இந்த அம்மா தம் பேரு சின்ன பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டாங்க. என்னையா கிண்டலா பண்ற? ஐயோ, கோச்சிக்கிட்டீங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு அணைக்கரப்பட்டிக்கு போற வழி சொல்லுங்களேன். பஸ்ல தானே வந்த? பஸ் ஸ்டாண்ட்ல கேக்குறது? பக்கத்துல உட்கார்ந்து இருந்த கிழவி கூட பேசிக்கிட்டு இருந்தேன். ஊர் போனது தெரியல. ஊரை தாண்டி இங்க இறக்கி விட்டாங்க. தயவு செஞ்சு வழி சொல்லுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஆண்டி. என்ன பாருங்க, எனக்கும் அந்த ஊர் தான். நான் காட்டிட்டா? ஏய் சும்மா இருடி, நான் சொல்றேன். இத பாருங்க, இந்த ஒத்தையடி பாதை வழியா போங்க. என்னங்க இது ஏரி மாதிரி இருக்கு? ஏறி பாருங்க, அங்க ஒரு குடிசை இருக்கு, போர்டு இருக்கு, அதான் ஊரு. ஐயா அது இல்ல. ஏய் சும்மா இருடி, அது ஒரு லூசு, அதுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ்மா. சார் பாத்து போங்க, அங்க போகிரி பிசாசு நிறைய இருக்கு. இங்க இல்ல சார், அங்க. சரக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? சரக்கா அப்படின்னா என்னங்க? விக்கிறது சாராயா இல்ல கேள்வி வேறையாக்கோ? உள்ள கொண்டு போய் வை. ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, நான் ஊருக்கு புதுசு. அணைக்கரப்பட்டி தேடிட்டு வந்தேன். அணைக்கரப்பட்டி தான் இது. போ போ, உள்ள வச்சுட்டு காசு வாங்கிட்டு போ. வாடா. யாரா உன்னை அடிச்சது? ராஸ்கல் படுவா.
அடிக்காதீங்க அடிக்காதீங்க இவன் வேண்டாம் இவன் இல்லையா யாரா வரவன் அண்ணாடி அடிச்சுட்டு சுத்தமா எழுதுவேன் அட்ரஸ் லெட்டர்ல வந்துட்டேன் சார் இது வைத்தியர் வீடு இல்லப்பா நான் உங்களை பார்க்க தான் சார் வந்தேன். என்னையா அடிபட்ட காயத்துக்கு மருந்து போட நான் எங்க போவேன் அது இல்ல சார், என் பேர் ராமகிருஷ்ணன். அடடே அந்த ராமகிருஷ்ணன் நீதானா உள்ளார வாப்பா வா என்னது இது? முகத்துல ஒரு இடம் விடாம முத்திர குத்துற மாதிரி இருக்கே. உன்னுடைய முக அமைப்பே இப்படித்தானா? இந்த ஊர் இல்ல சின்ன தகராறு சார். இந்த ஊர் எல்லை இல்லையா? அப்ப நம்ம வேலுச்சாமி தான் வச்சிருப்பான். அது யார் சார் அந்த வேலுசாமி? இந்த ஊர்ல யாருக்காவது மூஞ்சி முகர வீங்குறது முதுகு தோல் உரியறதுன்னா அதுக்கு காரணமே இந்த வேலுச்சாமி தான். அப்படியா? இந்த ஊருக்கு உத கொடுக்கிற வள்ளலே அவன் தான். சரி சரி, ஏ காசி, அம்பி அழைச்சிட்டு போய் நம்ம பழைய வாத்தியாராத்துல விட்டுட்டு வா போ. அவ்வளவுதான், அடிச்சாச்சு. அண்ணன் சீட்டை கொஞ்சம் தப்பாட்ட ஆடுறான். ஏண்டா திருட்டாட்டம் ஆடுற? இந்த அநியாயத்தை கேட்டியா? ரேஷன் வாங்கிட்டு வாயா நம்சால வம்படியா சீட்டு விளையாட கூப்பிட்டது இல்லாம அம்பிட்டு பணத்தையும் புடுங்கிட்டு இப்படி அடிச்சு அமைச்சிருக்காரு உன் தம்பி. இது நல்லா இருக்கா? இத கேட்க ஆளே இல்லையா? என்னடி என்ன நடந்தது? நடந்தது சொல்ல சொல்லி தொலையா? வாயில என்ன பொழுது அமைச்சிருக்க? அதான் நீயே சொல்றியடி. நீயும் சொல்லப்பா. அது வந்து காமாட்சி கொஞ்சம் தண்ணி கொடு. ஏன் திரு திருன்னு முழிக்கிற? சொல்லி தொலைய. வந்து ஒண்ணும் இல்ல மதனே, அண்ணன் நானும் சும்மா விளையாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தோமா, அண்ணனுக்கு கோபம் வந்துச்சுதா, லேசா ஒரு தட்டு தட்டுச்சுதா, வலிக்கல, அத பலமா அடிச்சதா நினைச்சுக்கிட்டு இவ வேற அடிக்கிறான் மதனி. அட பாவி, நீ அடி வாங்கினா என்ன உத வாங்கினா என்ன? நான் ரேஷனுக்கு கொடுத்த காசை முதல்ல இங்க வச்சுப்புட்டு ஊர்ல இன்னும் 2 பையன்கிட்ட போய் மொட்டு வாங்கிட்டேன். சரி விடுடி, உனக்கு எவ்வளவு தரணும்னு சொல்லு, நான் தரேன். கூட பிறந்த கடனுக்கு இதையும் கட்டி எழுதுறேன். ஏய், ஏன் வயிற்றுல கொட்டிக்கிறது போதாது? ஏன்டா இப்படி ஊர்க்காரங்க வயிற்றுல எல்லாம் கொட்டிக்கிற? அவர் போனதுல இருந்து இந்த குடும்பத்துக்காக நான் நாயா உழைக்கிறேன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாக்குறியா? பாத்தியா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்றேன்னா பாரு. அவ்வளவு திமிரு, உட்கார்ந்து திங்கறான் பாரு அந்த கொழுப்பு. வாயை திறந்து பேசேன்டா. ஏமா, மாமா ஒழுங்கா சாப்பிட விடாம ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க? அந்த காசை என்னடா பண்ண? காமாட்சிக்கு வளையல் வாங்க. ஆமா, இவர் வளையல் வாங்கிட்டு வரலன்னு தான் அவ கை மூலியா கிடக்கு. இத பாரு, அடுத்த வாட்டி இந்த வேலை செஞ்ச என்ன பண்ற பாரு. யார் இருக்கா வீட்டுல? என்னடா முடிக்கிற? ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணு இல்லையா? அப்போ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. எதுக்கு மன்னிச்சிட்டேன்னு சொல்றான்னா எதுக்கு ஏதுன்னு கேட்டுட்டு இருக்க? மன்னிச்சிட்டேன்னு சொல்றா. மன்னிச்சிட்டேன், என்ன ஒண்ணும் வேண்டாதீங்க. பயப்படாத. அந்த கோவிந்தசாமி பையல நீயும் சேர்ந்து அடிச்சிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு ஒண்ணு போட்டு அடிச்சிட்டேன். இதெல்லாம் மனசுல வச்சுக்காத என்ன? ஏண்டா பழைய வாத்தியார் இருந்த வீடா இது? அமைப்பே மாறி போச்சு. ஏண்டா உங்க அம்மா அப்பாவா? ஆமா. அவங்க உயிரோட இல்லையா? இருக்காங்க. அப்போ ஏண்டா மாலை போட்டு வச்சிருக்க? அவங்க உயிரோடு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு வரேன். என்ன மாதிரி இருக்கிற அத்தனை பேருக்கும் அம்மாவா அப்பாவா ஏன் கடவுளா இருந்து காப்பாத்திக்கிட்டு வராங்க. நான் பிறந்ததுல இருந்து எங்க அம்மா அப்பாவை பார்த்தது இல்ல. இவங்களதான் எங்க அம்மா அப்பாவை நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க பள்ளிக்கூடத்துல அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. அதான் எங்களை மாலை போட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு அனாதை. சேச்சே, இனிமே அப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல. இன்னையில இருந்து நீ என் கூட பிறந்த தம்பி மாதிரி.
வணக்கம் ஐயா. உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போஸ்ட்மேன். போயிட்டு வரியா? போ போ. இல்லங்க, நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போஸ்ட்மேன். அண்ணாங்கிட்டே குளாட என்ன சொல்லுது? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போஸ்ட்மேன். ஐயோ சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். காது கேட்க சத்தமா சத்தமா சத்தமா. நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போஸ்ட்மேன். டேய், நம்ம ஊருக்கு யாரோ புதுசா போஸ்ட்மேன் வந்திருக்காங்கடா. ஏய், நம்ம ஊருக்கு புதுசா ஒரு போஸ்ட்மேன் வந்திருக்காராண்டி. அதுக்கு ஏன்பா இப்படி கத்துற? எனக்கு என்ன காது கேட்காதுன்னு நினைச்சியா? ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சரி மகராசனா இரு. என்ன சொன்னீங்க? சரியா போச்சு, உனக்கு காது கேட்காதா? மகராசனா இரு. அப்பா, நான் போயிட்டு வர்றேங்க. பெல்ல பிரேக் பெல்ல. ஐயோ ஐயோ, ஓடுங்க ஓடுங்க. அம்மா அப்பா ஐயோ. ஏமா ஓரம்போன்னு கத்துனானே, காது கேட்கல? ஏயா, கண்ணு தெரியல? பொம்பளைங்க வரமே பார்த்து வரக்கூடாது. எனக்கு தெரியுதுமா, என் சைக்கிளுக்கு தெரியலையே. பெல்லும் அடிக்கல, பிரேக்கும் பிடிக்கல. ஏடி, அடிக்கடி பட்டுடுச்சா? பானையை வேற உடைச்சிட்டியே. எனக்கு ஒண்ணு ஆளுக்கா? பானை போனா போகுதுக்கா. உங்களுக்கு ஒண்ணு அடிப்பல்லையா? எனக்கு ஒண்ணு இல்ல, இந்த சைக்கிளை தான் ஆஸ்பத்திரியில சேர்க்கணும் போல இருக்கு. என்னடா இது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சீட்டாட்டத்துல ஜெயிச்சும் கையில செல்லாத நோட்டு. நன்றி. டபுள் ஸ்ட்ராங் அண்ணனை கொடு. 2 வடை வாங்கிக்கிறேன்டா. டேய், உனக்கு டீ வாங்கி கொடுக்கறதே தண்டம், இதுல வடை வேறையா? டீய குடுறா. டக்குனு கொடுத்துறா. இருடா, இந்தாப்பா 3 டீ போக மீதிய குடு. மண்ணாங்க டீ செல்ல வேற குடு. செல்லாதா? என்னடா இது, இழிச்சவா என்ன முழிச்சுக்கிட்டான்? எவையா சொன்னா செல்லாதுன்னு? நல்ல நோட்டு தாயா. இது வேணாயா, வேற நோட்டு கொடு. என்னடா இது, பிடிவாதம் பிடிக்கிறான். 3 டீய வேற குடிச்சாச்சு, இப்ப என்னடா பண்றது? இந்த அம்மா கிங் கிங். என்னையா? வழக்கமா வியாபாரத்துக்கு ஒரு கிழவி தானே வருவா, நீ வந்திருக்கிறிய புதுசா? அதே கேள்விதான் ஐயா. காயக்கல்பம் சாப்பிட்டு இப்ப குமரி ஆயிட்ட. மிச்ச மீதி இருந்தா எனக்கும் கூட. யோ, எதுக்கியா கூப்பிட்ட? இந்த வீணை என்ன வேலை? வீணையா? சும்மா கடடா, எனக்கு மடக்கா பேசிட்டு இருக்காத. அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த கிங் கிங் துந்தனா என்ன வேலை? அவருக்கு நீ ஒரு படி மேல. என்ன வாங்க போறியா? ஆ? என்ன பார்த்தா வாங்குறவ மாதிரி தெரியலையா? தெரியலையே. ஆமா, இந்த சினிமா பாட்டெல்லாம் வாசிக்குமா? ஓ, வாசிக்குமே. மன்மத லீலையை வென்றார் உண்டோ, பாடுமா? சும்மா என்னடா, பாகவதர் காலத்துல இருந்து நகர மாட்டிய. அடி வாடி ஏன் கப்ப கிழங்க. யார பார்த்து பாடுற? அந்த பாட்டை வாசின்னு. அப்ப சரி. ஏய் தென்னமரம், இத கொஞ்சம் இறக்கு. இத கேளு. பிரமாதம் பிரமாதம். எனக்கு ஒண்ணு கூட. இந்தா. தடியா கேளு. என்னடா வாசிக்க மாட்டேங்குது? இது வாசிக்காதுடா. அந்த பொண்ணு கிட்ட இருக்குதே, அதுக்குள்ளாரதான் அந்த பாட்டு இருக்குது. ஏமாந்துராதுடா. ஆமா, அத குடு. ஏய், எல்லாம் ஒண்ணுதான். இந்தா. ஐயா, அறந்து போச்சு. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? வேற குடு. வேறயா? ம். நான் குடுக்கும்போது நல்லதானே இருந்துச்சு. அடுத்தது ஓன் தப்பு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அப்போ வேற குடுக்க மாட்டேன். சரி சரி, உங்ககிட்ட எதுக்கு வம்பு? இந்தா மீதிய கொடு. யோ, ம்? இந்த நோட்டு செல்லாது. வேற நோட்டு கொடு. செல்லாதா? எவன் சொன்னது? நல்ல நோட்டு தானே. அப்ப நீயே வச்சுக்க, எனக்கு வேற நோட்டு கொடு. வேற இல்லையே. என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றது? வேற நாளைக்கு வரையா, வேற எங்கேயாவது மாத்தி கொடுக்குறேன். நாளைக்கா? உன்ன நம்பியா? உன் திருட்டு மொழிய பார்த்தா நம்புற மாதிரியா இருக்கு? என்ன நீ ரொம்ப பேசுற, அப்புறம் எனக்கு பொல்லாத கோபம் வரும். உன் கோபம் என்னென்ன பண்ணும்? மரியாதையா காசு கீழவை, இல்லன்னா நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. ஏய் மண்ணாகட்டி, என்னடா விஷயம்? ஒண்ணும் இல்லைன்னு, இந்த நோட்டு செல்லாதான்.
வேற குடுக்கறது? இருந்தா இப்படி எல்லாம் கேவலப்படுவனா? எங்க அந்த நோட்டு கொடு. ம். எங்கடா அந்த நோட்டு வாங்கின? அது வந்தண்ண வந்து நீங்க தான் சீட் இடத்துல கொடுத்தீங்க. சொல்ல உடைச்சிருவேன். இதாம்மா வாங்கிக்க. செல்லலன்னா நாளைக்கு வா குடுக்கறேன். வாயா பிரபு, தர்ம பிரபு, நாளைக்கு வந்து வாங்கிக்கணுமா? என் காசு இப்ப வேணும், அவ்வளவுதான். பிடிவாதம் பிடிச்சா எப்படி? நாங்க என்ன ஓடியா போயிட போறோம்? இதோ பாரு, உனக்கு எனக்கு பேச்சு இல்ல. குறுக்கால பேச நீ யாரு? இந்த ஆளு வாங்குச்சு, இந்த ஆளுக்கு எனக்கு தான் பேச்சு. நீ என்ன பேசுற? பொண்ணு ஜாகரியா பேசு. எங்க அண்ணன் யாருன்னு நினைச்சா? யாரா இருந்தா எனக்கு என்ன? காசு கொடுக்க வக்கில்ல, அப்புறம் என்னையா பேச்சு? நான் என்ன பிச்சை கேக்குறேன்? ஏய், நீ ரொம்ப பேசுற. பொம்பளை ஆச்சான்னு பாக்குறேன். நானும் உன்னை பொம்பளை ஆச்சேன்னு தான் பாக்குறேன். ஆல்ரெடி பொம்பளை. அண்ணே விட்டுருங்க, வேணாம் அண்ணே. டேய், ஒரு ரூபா குடுறா, நாளைக்கு குடுக்கறேன். இந்த அண்ணே குடுறா அவ கையில. இந்தாமா. அட குடியா. எந்தாமா? இஸ்கு மீச ஒரு ஓடி. எல்லாம் ஆணத்தை வாங்குறிய. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும். பொய் பேசாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். டும் 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 டும். உனை மறவாதிருக்க வேண்டும். டும் 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 டும். ஏய், நான் இங்க சாமி கும்பிடுறப்ப யார் கரெக்டா பண்ணது? நான் மட்டும் தான் பண்ணல, அவங்க எல்லாம் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. அப்படியா? அப்போ நீ ரொம்ப நல்ல பொண்ணு. நல்ல குட்டையை கலக்கிற எருமமான் மாதிரி. எரிச்சுப்படா. அண்ணே அண்ணே குளிச்சது போதும் போலாம் அண்ணே. பசிக்குது அண்ணே. காலம் வந்து ஒண்ணும் சாப்பிடல. கர்ம தீனி தீனி. டீ கடையில போய் நில்லு. வரேன் போ. மறக்காம வந்துருங்க அண்ணே. தரி போட. ஆம்பளை குளிக்கிறது கண்ணுக்கு தெரியல. யோ, போலன்னா கழுத்தை சீவிடுவியா? சதான் போயா. மேல வந்த நடக்கிறதே வேற. இஸ்கு அடி கழுத. உன்னை என்ன பண்றது? ஏய், ஓடி. ஐயா. இப்படி தாண்டா செய்யணும். என்னால முடியல என்ன. கால இடுப்புலாம் பயங்கரமா வலிக்குது. இந்த வயசுல பஸ்கே எடுக்க முடியலன்னா அப்புறம் எப்படிடா? டேய், முதல்ல அப்படிதான் இருக்கும், போக போக சரியா போயிடும். போடானா ஒழுங்கா போடுறா. இடுப்பு வளையுதா பாரு ராஸ்கல் பாடுவா. டேய், வயிறு என்னமோ பண்ணுது. இப்ப வந்துடுற. ஒழுங்கா வர வரைக்கும் பஸ்கி போடணும், இல்ல போடு ராஸ்கல். யோ, வழி விடலனா என்ன பண்றதா உத்தேசம்? ஏய், ஏயா, ஒரு பொம்பளை அன்பா பாசமா பேச வந்தா இப்படி எரிஞ்சு விழறிய? தாயே, இந்த பொம்பளையும் வேணாம், இந்த ஆசையும் வேணாம்.
அன்னைக்கு ஏதோ ஆத்திரத்துல கூட தூக்கி ஆத்துல வீசிட்ட, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. என்ன அப்ப சரி, இப்ப போயா. என்னது இது தெரியல? இஸ்கு. இஸ்கா? அடி கழுத. ஹை ஹை ஹை. ஐ! அத்! நில்லு. ஐ, கழுத. ஐ, 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 நில்லு. ஆ, 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 காலு. ஆ, சிரிக்கிற கழுத. பாத்துக்கிறேன். யோ, என்னையா இது? அங்க அவ்வளவு பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கு, இங்க வந்து குளிக்கிற? எனக்கு நீச்சல் தெரியாதுமா. ஆம்பளை என்ன நீச்சல் தெரிய வேண்டாமா? காமாட்சிக்கா, பேசாம நீ அவளுக்கு நீச்சல் கத்து கொடுத்துரு. தபால் சார், கவலையே வேணாம், வாங்க நாங்க கத்து கொடுத்துடுறோம். எனக்கு நீச்சலும் வேணாம், ஒண்ணும் வேணாம். ஆளு விடுங்கம்மா. சரியான ஆளியா நீ. டன் 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 டா. டன் 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 டன். நில்லடினா. இந்த பாருக்கா, அந்த தாவணி காயவே மாட்டேங்குது. அடச்சி, தாவணியை போட்டுக்க. இல்லக்கா, காஞ்ச வண்ண போட்டுக்கிறா. ஐயோ, அவர் வீட்டுல விழுந்துச்சு. ஆறு வீட்டுல. ஐயோ ஐயோ, என்னம்மா இது இப்படி வந்து நிக்கிற? ஐயோ சிச்சி. யோ, என்னையா இதெல்லாம்? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏண்டி சின்ன பொண்ணு, என்னடி இப்படி நின்னுட்டு இருக்க? எங்கடி உன் தாவணி? என் தாவணி எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்குறா. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணோட தாவணியை புடுங்கி வச்சுக்கிட்டு விளையாடுறியா? ஐயோ, தாவணியா? உங்க வீட்டுல தான் இருக்கு. தாவணியை நீங்களே எடுத்து கட்டி விட சொல்ல போல இருக்க. சீக்கிரம் எடுத்துட்டு போமா. நில்லுடி, அவரே எடுத்து தரட்டும். நானா? அதெல்லாம் நடக்காது, நான் மாட்டேன். அப்ப நாங்களும் இங்க இருந்து போறதா இல்ல. ஏங்கா, பக்கத்து வீட்டு பேச்சிமா கிட்ட போய் என் தாவணியை எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு வரட்டா? முதல்ல அதை செய். இப்ப போய் ஊரை கூட்டிட்டு வா போ. ஐயோ, இருங்கம்மா இருங்க, நானே எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் தாவணி எடுத்துக்கிட்டு நடைய கட்டுங்க. ஏய், நிதானமா தாவணியை கட்டு. சட். என்னப்பா வேலுச்சாமி, உங்க அக்காளுங்க காணா? வயக்காட்டு பக்கம் போயிருக்கு. என்ன விஷயம்? பெரிய வீட்டுக்காரமா கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. எதுக்கு? வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காங்க, அதுக்காகத்தான். வட்டிக்கு பணம்? எங்க அக்கா கொடுக்கணுமா? பின்ன நானா வாங்கினேன்? வாங்காம அவங்க கேக்குறாங்க. ஏய், என்னடா திமிரா பேசுற? எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என் வீடேறி வந்து கடனை கேப்ப? அண்ணே, என்ன அடிச்சு கிடிச்சு விடாதுன்னு சாங்காதுன்னு. நான் புள்ள ஊட்டிக்காரன், என்ன பண்றது? அந்த அம்மா ஒரே அடியா சத்தம் போடுதுன்னு. சத்தம் போடுறாளா? சத்தம் என் கிட்ட வாலாட்ட நினைச்சா அவ சத்தத்தையே நிறுத்தி விடுவேன்னு சொல்லு. ஏண்டா, பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டியா இருந்தா அந்த ஊருக்கே ராணின்னு நினைப்ப? இப்படி மரியாதை இல்லாம பேசுறது திமிரு. இதெல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கோ. அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. இந்தாம்மா, என்னையும் எங்க அக்கா மாதிரி நினைச்சுக்கிட்டியா? பயந்து எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிறதுக்கு. இந்த பாரு, இந்த மிரட்டுற வேலை மட்டும் வச்சுக்காத. அவ்வளவு ரோஷம் உள்ளவனா இருந்தா உங்க அக்கா வாங்கின கடனை மரியாதையா திருப்பி கொடுக்கறது. எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபாய். 2 மாசமா வட்டி கொடுக்கல. அசல கொடுக்க வழி இல்லைன்னா வட்டி மட்டுமாவது கொடுக்கலாம் இல்லையா? நான் என்ன அசல இப்பவே வா கேக்குறேன். வட்டி எவ்வளவு? இத பாரு, ஊர் உலகத்தை போல நான் ஒண்ணும் அநியாய வட்டி வாங்குறது இல்லப்பா. 100க்கு 25 ரூபாய். 100க்கு 25? இது வரைக்கும் 5 மாசத்துக்கு 500 ரூபாய் வட்டி பணம் மட்டும் கொடுத்திருக்கான். அசல் அப்படியேதான்ப்பா இருக்கு. அசலுக்கு மேல வட்டியை வாங்கிட்டு இம்புட்டு பேச்சு பேசுறீங்களே. ஏமா இறங்கி உயிரை குடிக்கிற? ஏப்பா சொல்ல மாட்டேன்? குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லன்னு என்கிட்ட வந்தப்போ நான் இறக்கப்பட்டது தப்பா போச்சுப்பா. வான் தப்பு இல்லம்மா. இவ்ளோ அநியாய வட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து வாங்கிட்டு முடிக்கிறாங்க பாருங்க, அவங்க தப்பு. இவ்வளவு பேசுறியே, கொஞ்சம் இரு. இத பாருப்பா, உங்க அக்கா கையெழுத்து போட்டு கொடுத்த அடமான பத்திரம். இதுல நான் என்ன வேணாலும் எழுதலாம். ஆனா அப்படி ஏமாத்துறவன் நான் இல்ல. இதுக்கு மேல ஏமாத்தணுமா? அட பாவி, ஏன்டா அத கிழிச்சே? இத்தோட விட்டேன்னு சந்தோஷப்படு. இது மாதிரி ஏமாத்துற வேலை வச்சுக்கிட்ட என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா? வீட்டை கொளுத்திடுவேன். ஜாக்கிரதை.
ஏண்டி சின்ன பொண்ணு, ஏண்டி இப்படி வேர்க்க விறுவிறுக்க ஓடி வர? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லக்கா. ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கா இப்படி ஓடி வர? சொல்லி தொலைய. அவரு இல்லக்கா. எவரு? நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிறாரு போஸ்ட் மாஸ்டர். அவருக்கு என்ன? அவரு என்ன என்னடி பண்ணாரு? என்ன ஒரு மாதிரியா பாக்குறாருக்கா. சிப்பா, அவர் பாக்குறதே ஒரு மாதிரி தான். அத போய் நீ வேற மாதிரி நினைச்சுக்கிட்டியா? அது இல்லக்கா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, மத்தவங்கள எனக்கு பிடிக்கல, உன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாருக்கா. அப்போ நிஜமாவே அவருக்கு உண்மையில அதுவா? அவரை எப்படிக்கா வசியம் பண்றது? ஒண்ணு பண்ணிடி. நீதான் நிறைய சினிமா பாப்பேல, அதுல வர்ற மாதிரி ஒரு பாட்டை பாடிக்கிட்டு அவர் ஏரிக்கிற பக்கம் துரத்து விடாத. பாடினா நீ பாடினா உன் பாட்டுல அவர் ஒரு வழி ஆயிடுவாரு. அப்ப நான் பாடுட்டா அவுத்து விடு. ஐயோ, யோ, எச்ச தண்ணி ஊத்துறது தெரியல? பாத்து வரக்கூடாது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, இனிமே பார்த்து வரேன். உங்க பாட்டை விட்டு ரோடு மாதிரி இப்படி சர்றுபுருன்னு வரையே, இனிமேலாவது பாத்து வா. சரிம்மா. காமாட்சி, என்னம்மா இது சத்தம்? ஒண்ணுமில்ல மாமா. ஏய், என்னது? எச்ச தண்ணி ஊத்துவாங்கன்னு தெரியாம திடீர்னு வந்துட்டேன்னு. யார் ஊத்துனது? அண்ணே வந்து வந்து சரி சரி, போ போ. டேய், என்னடா அது கேரியர்ல? நம்ம தங்கப்பால்காரரு அவலரசி இடிச்சு சாப்பிடுன்னு என்கிட்ட கொடுத்தாரு. இந்தாங்கண்ணே. எனக்கு எதுக்குடா, நீயே வச்சுக்க போ. இல்லண்ணே, இது எப்படி இடிச்சு சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு என்ன, வீட்டுல கொடுத்து இடிச்சு கொடுக்க சொல்றேன். போ. ஏய் காமாட்சி, இங்க வா. ஏமா, தெருவுல யார் வராங்க போறாங்கன்னு பாக்காம இப்படியா தண்ணி ஊத்துறது? நான் பாத்துதான் மாமா ஊத்துனேன், ஆனா அவர்தான் திடீர்னு வந்துட்டாரு. சரி சரி, இந்த நெல்லை இடிச்சு அவள அரிசி பண்ணி கொடுமா. ஏ காமாட்சி, சாப்பிட்ட எண்ணெய் அப்படி அப்படியே கிடக்கு, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அது என்னடி கையில? இல்லமா, மாமா அவலரிசி இடிச்சு தர சொல்லுச்சு. ஆஹா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இவனுக்கு வேளா வேலைக்கு ஆக்கி கொடுறது போறாதா, இது வேற செஞ்சு கொடுக்கணுமா? அக்கா, என்ன ஆயி போச்சுன்னு இப்படி கத்துற? உங்களால இடிச்சு கொடுக்கீங்களா சொல்லுங்க. ஆமாண்டா, சொன்னா மட்டும் உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துரும். கொஞ்சமாவது இந்த வீட்டை பத்தி நினைக்கிறியா? எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்துறது, எவனையாவது போட்டு அடிக்கிறது உதைக்கிறது, இது போதாதுன்னு ஐயாவுக்கு அவலரிசி வேற கேக்குதோ? எனக்கு இல்லக்கா, வேற யாருக்கு? அந்த பையன் ராமகிருஷ்ணன்ல, அவனுக்கு. ஆமா, உனக்கு செய்யறதே வெட்டி வேலை. இதுல போற வரவனுக்கு எல்லாம் வேற செஞ்சு கொடுத்துட்டு இருக்கணுமா? அக்கா, அவனை பத்தி அப்படி பேசாத. பாவம், அந்த பையன் ஒரு அனாதை. ஆமாக்கா, அன்னைக்கு அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பதான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு பெத்த தாய், தகப்பன், அண்ணன், தம்பி யாருமே இல்லக்கா. எதுக்குமே கலங்காத என் மனசு அவனுக்காக கொஞ்சம் அழுதுச்சு. பாவக்கா, நம்மள விட்டு அவனுக்கு வேற யார் இருக்காங்க? அண்ணே அண்ணே, என்ன காப்பாத்துனே, என்ன காப்பாத்துனே. டேய், எந்திரா. நீங்க காப்பாத்துறேன்னு சொன்னாதான் உங்க காலை விடுவேன். காப்பாத்துற ஏந்திரி. என்னடா விஷயம்? என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சுட்டாங்கன்னு. ஏண்டா? வீட்டுல 2 மூட்டை நெல் எடுத்து வித்தேன், இதுக்கு போய் என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சுட்டாங்கன்னு. ஏண்டா, நெல்லை திருடி வைக்கிறது தப்பு இல்லையா? தப்புதானே. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு. இந்த ஒரு தடவை மட்டும் காப்பாத்தி விட்டுருங்கண்ணே. சரி, பஞ்சாயத்து எப்ப கூட்டுறாங்க? இந்நேரம் கூட்டியிருப்பாங்க. ஏண்டா நெல்லை எடுத்து வித்து முட்டியாமே, வாஸ்தவம் தானா? ஆமாங்க. என்னடா முணுமுணுக்குற, சத்தமா சொல்லு. ஆமாங்க. அப்ப குற்றத்தை ஒத்துக்கிறியா? ஆமா. அப்ப பஞ்சாயத்துக்கு பணம், நெல்லுக்கு தண்டம், அபராத தொகையை கட்டிப்புட்டு வீடு போய் சேரு. என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? அவன் தான் ஒத்துக்கிட்டானே, அப்புறம் என்ன தண்ட வேண்டி கிடக்கு தண்டம்? இந்தாகப்பா, இந்த பஞ்சாயத்துல பேசணும்னா எங்க ஐயா தான் பேசணும். ஆளாளுக்கு நாட்டகம் தானே பண்ணீங்க, அது நல்லா இருக்காதா? என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றவன்? ஊரை மிரட்டி பழைக்கிறது போறாது போல இருக்கு. அதனாலதான் பஞ்சாயத்தையே மிரட்ட வந்துட்டான்.
என்னம்மா மகாராணி, ஊரை மிரட்டி நான் பிழைக்கிறேனா? அது நீ சொல்றியா? வேலு தம்பி, அவகிட்ட என்ன பேசுற? நான் தான் இங்க மலை மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன், என்கிட்ட பேசு. நெல்ல எடுத்து வித்தது தப்புன்னு சொன்னா, நெல்ல எடுத்து வித்தது தப்புன்னு ஒத்துக்கிட்டான்ல, அப்புறம் என்ன பெரிய பஞ்சாயத்து? அவங்க அண்ணன் தானப்பா பஞ்சாயத்தை கூட்ட சொன்னா, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? குடும்ப சொத்துல தம்பிக்கு பங்கு இல்லையா? பங்க பிரிச்சு கொடுக்க சொன்னா இவன் அண்ணகார கொடுப்பானா என்ன? தப்பா வேல்சாமி, பஞ்சாயத்து தலைவன் ஒருத்தர் இருக்காரு, நீ எதுக்கு எதிர்த்து பேசிட்டே இருக்கா? என்னைய பெரிய பஞ்சாயத்து தலைவர், இவர் வீட்டுல நடக்கிற அநியாயத்தை இவர் கேக்குறாரா? என் குடும்பத்துல அக்கிரமம் அநியாயம் நடக்குதா? என்னப்பா இது? ஏயா, ரூபாய்க்கு 25 காசு வட்டி வாங்குறது அநியாயம் இல்லையா? ஐயோ, பெரிய அநியாயமா இருக்குதே. வாங்குறவன் குடியெல்லாம் முழுகி போயிடும். அசலுக்கு மேல 3 மடங்கு வட்டி வாங்கிட்டு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம ஏழைங்களை ஏமாத்துறது நியாயமாயா? பாவம் மாவோ பாவம். வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு பணம் கொடுக்க முடியாத ஏழைங்க வீடு நிலத்தை தாம் பேருக்கு பத்திரம் எழுதிக்கிறாங்களே, அத பத்தி என்ன நினைக்கிற? நம்பவே முடியலையே. இவ்வளவு அக்கிரம் பண்றது யாரு? சொல்லு. பஞ்சாயத்துல வச்சு நல்ல கிளைகளின்னு கிழிச்சு போடுறேன். அது யாரா? தோ உன் பொண்டாட்டி தான். என்னங்க அம்மாவே சொல்லிவிட்டா? இந்த வழக்குல அண்ணன் தம்பி 2 பேரும் ஒத்தியா போட சொல்லி தீர்ப்பு சொல்றேன். இதோட பஞ்சாயத்து காய் இது. வாங்கடா. வாங்கப்பா, போங்க, உங்க வேலையை பாருங்கப்பா, போங்கப்பா. ஏக்கா, இங்க கொஞ்சம் வாயே. எதுக்குடி? இந்த கால்ல தூக்கணும். எதுக்கு? இந்த கால்ல கட்டி கணத்துல போடணும். என்னடி சொல்ற? ஒரு இழவும் புரியல. சீ, நீ ஒரு பைத்தியம். உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் இந்த கணத்துல உழுது சாவ போறேன். ஓஹோ, தற்கொலையா? அதுக்கு இவ்ளோ பெரிய கயிறு எதுக்கு? கயிறு சின்னதா இருக்கணும். அப்ப நான் வீட்டுக்கு போய் கத்தி கொண்டு வரேன். இது சின்னதா வெட்டிக்கலாம். என்னடி ஆச்சு? விவரமா சொல்ல. இல்ல நானே தள்ளிடுறேன் பாரு. ஏக்கா, நம்ம மேல உசிரியே வச்சிட்டு இருக்கிறவங்கள ஏமாத்துறது தப்பு இல்லையாக்கா? ஆமா, தப்புதான். எங்க வீட்ல வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்து வாக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த மாசம் கல்யாணம்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு மேலயும் நான் உசுரோட இருக்கணுமா? இதுக்கு ஏண்டி உசுர வேணும்? நேரம் வந்துருச்சு, சந்தோஷமா பண்ணிக்க வேண்டியது தானே. என்னக்கா எல்லாம் தெரிஞ்சு நீ இப்படி பேசுற? அவரு என்னையே நினைச்சிட்டு இருக்காரு. அவரை கைவிட்டா அந்த தெய்வம் சும்மா ஓடாது. ஏய், எப்பாவது உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணாரா? இல்ல. ஆனா என்ன இது? ஆனா அவனா? பதில் சொல்லடி. அன்னைக்கு நீங்க எல்லாம் பூஜையில கல்யாணம் பண்றப்போ என்ன மட்டும் தானே நல்ல பொண்ணுன்னு சொன்னாரு. அன்னைக்கு தாவணி பறந்து போய் விழுந்ததா? ஓ வீட்ல விழுந்தது. அவரு வீட்ல தான் போய் விழுந்தது. அன்னைக்கு சினிமாக்கு வந்தாரு. நீ கூப்பிட்டா வந்தாரு. நான் கூப்பிட்டு தானே அவரு வந்தாரு. இதுக்கெல்லாம் நீ என்ன சொல்ற? நீ என்ன ஏமாத்த பாக்குற. எங்க வீட்டுக்காரங்களோட சேர்ந்து அவங்களுக்கே என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குற. அடி பாவி, நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டியா? மாட்டேன். நீ வேணா வா, நான் அவரையே சொல்றேன். அடி கழுத. நானா? என்னம்மா இது? என் மேல இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? யோ, பேசாதயா. கள்ளம் கபடம் இல்லாம இருந்த இந்த பொண்ணு வாயிலேயே வயித்துலயும் அடிச்சுக்கிட்டு அழுவுற மாதிரி பண்ணிட்டியா? என்னம்மா சொல்றீங்க? ஏய், ஏடி இப்படி உம்பளா மூஞ்சி மாதிரி சும்மா நிக்கிற? சொல்லி தொலைய. ஐயோ, இப்படிலாம் அவனு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே வெஸ்ட் குடிச்சிட்டு செத்து போயிருப்பேனே. உண்மையா மனசார ஆசை வச்சு எனக்கு ஒன்னால இப்படி ஒரு நிலைமையா? என்னையா சொல்ற? நான் இந்த சின்ன பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என் தங்கச்சி மாதிரி நினைப்பு வந்ததே தவிர வேற எந்த மாதிரியும் தவறா நினைக்கலமா. நீதான் என்ன இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். சின்ன பொண்ணு, இங்க வாடி. யோ, இத பாத்துக்கயா? ஏண்டி இந்த ஆள் இப்படி அழுமூச்சியா இருக்காரு? போய் இந்த ஆள் மேல ஆசை வச்ச? ஆமாக்கா, சரியான உண்மைதான் மூஞ்சி. அது சரி, உனக்கு பார்த்த மாப்பிளையும் இப்படித்தான் இருப்பாரு? அவர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு அம்சமா அழுக்கும் இருப்பாருக்கோ. ஏய், அவ்வளவு அழகான மாப்பிளைய விட்டுட்டு ஏண்டி இந்த குரங்கு மூஞ்சி மேல ஆசைப்படுற? இந்த ஆளு முன்னாலேயே அந்த அழகான மாப்பிளைய கட்டிக்கிட்டு நீ நல்லா இருக்கணும். சரி வா. யோ, அப்ப நாங்க வரோம். சொல்லிட்டு வாடி.
அண்ணே அப்ப நான் போயிட்டு வரேன். ராமகிருஷ்ணா, நீ தப்பிச்சடா. ஏமா வெள்ளத்தாயி, காமாட்சிக்கு எப்பமா கல்யாணம்? கால நேரம் வரும்போது தானா நடந்துட்டு போகுது. எனக்கு மட்டும் ஆசை இல்லையாக்கா? அதுக்கெல்லாம் வசதி வேண்டாமா? கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. விக்கிற விலைவாசியில இவன் எப்படி கல்யாணத்தை நடத்த போறான்? பாட்டி, நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. ஆனா வெள்ளத்தாய் கஷ்டப்படும் போது அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருந்துருவேனா? நீதான் புண்ணியவதியாச்சே, பருத்தியார் கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு சும்மா இருப்பியா? அத விடு பாட்டி, அதுக்குதான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். போன வருஷம் எங்க அக்கா மாவன் முருகேசன்ல அவன் திருவிழாவுக்கு வந்திருந்தான். அவன் காமாட்சி சாடமாடியா பாத்துட்டு அவளதான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறானா. எங்க அக்கா கூட எனக்கு கருத்தாச்சி போட்டிருக்கா. வெள்ளத்தாயி, நீ சரின்னு சொல்லு, முடிச்சு விடுவோம். இல்லக்கா, காமாட்சியை என் தம்பி வேலுவுக்கு தான் கட்டி கொடுக்க போறேன். தம்பியான் தம்பி உருப்பிடாம ஊரை சுத்தி ஊர் ஒம்பு வளர்க்கிற பயலுக்கு பொண்ணை கொடுக்க போறாளாம். அவனுக்கு வாக்கப்பட்டா அடி உததான் மிஞ்சும். அவன் ரொம்ப நல்லவன், வீண் ரொம்புக்கெல்லாம் போக மாட்டான். முரடனா இருந்தாலும் ஒரு குழந்தை மாதிரி. இதோ பாரு வெள்ளத்தாயி, இடம் பெரிய இடம், சொத்து பத்து நிறைய தேரும். அது மட்டும் இல்ல, பையன் ஒரே பையன் கவர்மெண்ட் பஸ்ல உத்தியோகம் பார்த்து கை நிறைய வேற சம்பளம் வாங்குறான். உனக்கு எந்த செலவும் இல்ல. அவங்க நகையெல்லாம் நிறைய போடுவாங்க. அது மட்டும் இல்ல, காமாட்சியும் ராணி மாதிரி காலம் பூரா ஜாம் ஜாம்னு இருக்கலாம். நல்லா யோசனை பண்ணி பாருமா. கூட பிறந்த பாசத்துக்காக உன் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாத. உன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுமேங்கறத கொஞ்சம் நினைச்சு பாரு. சொல்லடி. இத பாரு, தானா வர ஸ்ரீதேவிய காலால எட்டு உதைக்காத. உன்னு சொல்லுமா. சொல்லிடி. அட சொல்லுமா. அது சொல்லு. அட சொல்லு. சொல்லுடி. ஆசீர்வாதம் பண்ணுப்பா. நல்லா இருங்கம்மா. ஐயோ, தண்ணிக்குள்ள என்னையா விழுந்து விழுந்து தேடிக்கிட்டு இருக்க? நான் என்ன தேடினா உனக்கு என்னடி? இங்க வம்பு வளர்க்கிற வேலை வச்சுக்கிட்ட கொன்னுடுவேன். போடே அந்த பக்கம். நானா வம்புக்கு வரேன்? நீதானே என்கிட்ட வம்புக்கு வர? இப்போ மரியாதையா போயிடு, இல்ல மேல வந்தனா வாயா பாக்கலாம். ஒரு அடி நகர மாட்டேன். என்ன பண்ணிவிடுவ? வேணும்னா அன்னைக்கு வீசின மாதிரி இந்த கூடைய வீசி பாரு. வாயாண்ணா. ஐயோ அம்மா தாயே, அது விடுமா, அந்த வேட்டி எடுத்து கொடுமா. ஐயா, இத அப்பவே சொல்லி இருக்கலாம்ல. இந்தா. ஏன்பா தம்பி என்னப்பா எழுதியிருக்கா கடுதாசியில? படிக்கிறேம்மா. அன்புள்ள அக்காவுக்கு உன் தம்பி வேலுசாமி எழுதியது. நான் சுகம், நீயும் காமாட்சியும் சுகமாக இருக்க ஆண்டவனை வேண்டுகிறேன். எனக்கு வேலை கிடைத்தால் பொன்முடிராயன் கோயிலுக்கு பொங்கல் வைப்பதாக வேண்டியிருந்தேன். இந்த கடிதம் கண்டதும் தம்பி ராமகிருஷ்ணனுடன் சென்று பொங்கல் வைக்கவும். இப்படிக்கு உன் தம்பி வேலுசாமி. சாமி கடவுளே, எங்களை எல்லாம் நல்லபடியா காப்பாத்து. நான் போய் பூ பறிச்சுட்டு வந்துடுறேம்மா. சரிம்மா. தம்பி, அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா? சரிம்மா.
பிள்ளையாண்டான அழைச்சிட்டு போய் பொங்க வைக்கிறேன்னு தண்ணியில தள்ளி விட்டுட்டு இப்ப அவனுக்கு நல்ல ஜுரம் அடிக்கிறது. ஜுரமா? ஆமாம்மா, கஷாயம் காய்ச்சி கொடுத்துட்டு வந்திருக்கேன். பாவம், அவனுக்குன்னு வேற யார் இருக்கா? காமாட்சி, என்ன உடம்புக்கு? ஜுரங்க. ஜுரமா? கைய கொண்டா? எனக்கு இல்லைங்க, எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தருக்கு. அதுக்கு மருந்து வேணும். வியாதிஸ்தரை பார்க்காம எப்படிமா மருந்து கொடுக்கறது? ஜுரம் எதனால வந்துச்சு? தண்ணியில விழுந்ததுனால. நீர் ஜுரமா? கொஞ்சம் இருமா. தம்பி, எழுந்திருப்பா. பாத்துப்பா, முள்ளமா. இப்ப உடம்பு எப்படி பாருக்கு? பரவாயில்லைங்க. கஞ்சி கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் கஞ்சி சாப்பிடு. வேண்டாங்க, இப்பதான் ரொட்டி சாப்பிட்டேன். கஞ்சி சாப்பிட்டாதான் உடம்புக்கு தெம்பு வரும். சாப்பிடு. ஏன்பா கண்ணு கலங்குது? உடம்பு ரொம்ப வலிக்குதா? இல்லம்மா, பிறந்ததுல இருந்து தாய் தகப்பனை பார்க்காதவம்மா நான். உங்க கைனால இந்த கஞ்சை சாப்பிடுறது நினைச்சா என்ன பெத்த தாயே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. உங்க அன்பையும் ஆதரவையும் பார்க்கும்போது நான் எப்பவுமே நோயாளியா இருக்கணும் போல தோணுது. அப்படிலாம் சொல்லாதப்பா, ஏழைக்கு ஏழைதான் ஆதரவு. விளையாட்டுத்தனமா சுத்திட்டு இருந்தப்போ நான் சொந்த பந்தங்களை பத்தி கவலையே படல. ஆனா நோயின்னு படுத்த போதுதான் எனக்கும் சொந்த பந்தங்களா இருக்கணும்னு தோணுது. இப்படி மனசொடிஞ்சு பேசாத தம்பி, உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க நாங்க இருக்கோம். மழை வர மாதிரி இருக்கு, வெளியில எங்கேயும் போகாதீங்க. திரும்பவும் காய்ச்சல் வந்துட போகுது. அண்ணே, காத்த முத்துனே. என்ன தம்பி, உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. இத வந்துடுறேன்.
காத்தமுத்து மாமா, என்ன காமாட்சி? எங்களுக்கு ஏதாவது கடுதாசி வந்திருக்கா கேளுங்க. அண்ணே, இந்த லெட்டரை கொஞ்சம் அங்க கொடுத்துருங்க. இதை ஏன் தம்பி எங்கிட்ட கொடுக்குற? காமாட்சி தான் பக்கத்திலேயே நிக்குதே. இல்லண்ணே, எனக்கு அவசரமா கொஞ்சம் வேலை இருக்கு, கொடுத்துருங்க. சரி கொடு. மாமா, தபால் குடுக்கறது தபால்காரங்க வேலை, உங்களது இல்ல. ஆமா, இது என்னோட வேலை இல்லையே. பிடிப்பா, அண்ணே, நீயே கொடு. எனக்காக எந்த உதவி கூடவா செய்ய மாட்டீங்க? கொடுத்துருங்கண்ணே. என்னம்மா இது? நீ யாரு பிடிமா? மாமா, இது நல்லா இல்ல, நான் வாங்கிக்க மாட்டேன், அவரே கொடுக்க சொல்லுங்க. இந்தா தம்பி, நீ குடிப்பியோ வீட்டுக்கு கொண்டுட்டு போய் எனக்கு தெரியாது. தலைக்கு மேல எனக்கு 1000 வேலை கிடக்குது. காமாட்சி, உங்க மாமா லெட்டர் எழுதிருக்காரு. இந்தா. நீங்களே வந்து அதை படிச்சு காட்டுங்க. எங்க நான் லெட்டர் படிச்சுட்டு நீங்க பதில் சொல்லாம இருக்கீங்களே? சொல்றேன், எழுதிக்கங்க. என் பிரியமானவருக்கு உங்கள் அன்புக்குரியவள் எழுதுவது. நாங்கள் சுகம், உங்கள் சுகமறிய ஆவல். நான் இப்போ தினம் தினம் உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க அன்பான பார்வையை நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். என்னால ராத்திரியில தூங்க முடியும். காரணம், நான் தூங்காம காண்ற கனவுல நீங்க தான் வரீங்க. பகல்லையும் சுய உணர்வோட இருக்க முடியல. காரணம், என் மனக்கண் முன்னால உங்க முகம்தான் தெரியுது. என்னோட கண்ணுலயும் கனவுலையும் உள்ளத்துக்குள்ளேயும் உணர்ச்சிகள்லயும் நிறைஞ்சிருக்கிற உங்களை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என்ன மறந்துடாதீங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் என் புருஷன். நான் தான் உங்களுக்காக எப்போதும் ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கிற மனைவி. இப்படிக்கு உங்களையே எண்ணி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களோட காமாட்சி. ஒரே ஒரு நிமிஷம், இந்த லெட்டர் எங்க மாமனுக்கு எழுதி போட வேணாம். இது உங்களுக்கு தான். என்னையா வராள் போறாள் கூட தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிற? ஒண்ணும் இல்ல. என்னது ஒண்ணு இல்லையா? முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் கேட்காது, நானே குழம்பி போயிருக்கேன். ஏன், என்ன விஷயம்? அது அது வந்து என்கிட்ட சொல்லக்கூடாதா? யார்கிட்ட சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் புரியல. அப்ப என்ன நீ நம்பலல்ல? அதுல சிட்டு வந்து தலையில இருக்கிற பாரத்தை அப்பப்ப இறக்கிடலாம், மனசுல இருக்கிற பாரத்தை எப்படியா இறக்குவ? யாருக்கிட்டயாவது மனசு திறந்து சொன்னாதானே முடியும். என்ன உன் கூட பிறந்தவளா நினைச்சுக்க, தைரியமா சொல்லு. அது அது வந்து அட ஏன் ஜவ்வு மாதிரி இருக்கிற? நான் சொல்லட்டுமா? நீ சொல்றியா? எங்க சொல்லு பாப்பா. என் முகத்தை பாரு. சொல்லட்டுமா? இந்த வயசுல எல்லாருக்கும் வரும் குழப்பம் தாயா இது. எனக்கும் இதே வயசு தானே. அப்போ உனக்கும் அதே குழப்பம் தானா? இதோ பாரு, கதையை மாத்த பாக்காத. அவ என் மேல உசிரி வச்சிருக்கா. அப்புறம் என்ன, கல்யாணத்துக்கு நாள் பார்க்க வேண்டியது தானே. அதுல சிட்டு, அவளை நான் ஏத்துக்கிட்டா என் மேல பாசம் வச்சிருக்கிற ஒருத்தருக்கு நான் துரோகம் செஞ்சவன் ஆயிடுவேன். நல்ல ஆளியா நீ. இதெல்லாம் நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இத பத்தி அந்த பொண்ணு கிட்ட பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவளோ நீங்க இல்லன்னா நான் இல்லன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அவ என் மேல உசிரியே வச்சிருக்கா. நானும் தான். இந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தான் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு பொண்ணு ஒரு ஆணை லேசில மனசுல ஏத்துக்காதியா. அப்படியே ஏத்துக்கிட்டாலும் அவ கட்டையில ஏற வரைக்கும் அவனை மறக்கவும் மாட்டா. அந்த பொண்ணுக்கு இருக்கிற துணிச்சல் ஆம்பளை உனக்கு இருக்க வேணா? யோ, தைரியமா இருயா. அந்த பொண்ணை ஏத்துக்கையா, கைவிட்டுறாத.
அது ரொம்ப பாவம். இந்த லெட்டரை என் மாமனுக்கு எழுதி போட வேணாம். இது உங்களுக்கு தான். என்னப்பா அப்ப இருந்து ஒரு சீட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன், போட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறிய. என்னப்பா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற? நீ கல்ல போடு, மண்ணை போடு, அடிக்கிறேன், ஓடுப்பா. இது கடி பாப்போம். எதுக்கு? இதுக்கா? இந்த மரியாதையா எல்லாம் காசை போடு. என்னப்பா அதுக்குள்ள பேசாத, காசை போடு. எங்க தெரிக்கழுதைங்களா? ஐயோ, போலீஸ்! போலீஸா? போலீஸ்! எந்திரண்ணா. சார், என்ன மன்னிச்சிருங்க சார், நான் பொண்டாட்டி பிள்ளை குட்டிக்கிறேன் சார், இனி சீட்டை விளையாட மாட்டேன் சார். என்னடா டேய்? டேய், நான் வேலுச்சாமிடா. வாராண்ணா. என்னடா? அண்ணே, வேலுச்சாமி அண்ணே, நீங்களா? அண்ணே, அண்ணே, வேலுச்சாமி அண்ணே. என்னடா எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கும். நீங்க இல்லாம எங்களுக்கு ஒரு கை குறைஞ்ச மாதிரியே இருக்கு. என்னடா இது? அண்ணே, உங்க ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு நாங்க போலீஸ் வருதுன்னு பயந்து போயிட்டோம்னே. செய்யறது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே போலீஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு ஓடுனீங்க. இன்னுமா வேலை வெட்டி இல்லாம சீட்டு விளாட்டு? இனிமே சீட்டு கீட்டுன்னு விளாண்டீங்க, சால மாறுங்க, தொலைச்சிருவேன், தொலைச்சு. அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் சீட்டை கையால தொடுவோமா? அண்ணன் உள்ளாகச்சு ஊருக்கு திரும்பி வராரு, வீட்டுக்கு போக வேண்டாம். ஆளுக்கு சாமான் தூக்குங்கடா. ஏண்டா இப்படி கோச்சிட்டு போய் பட்டாளத்துல சேர்ந்துட்டியே, எங்களெல்லாம் மறந்துட்டு உன்னால எப்படிடா இத்தனை நாள் இருக்க முடிஞ்சது? ஏங்கா பச்சை பிள்ளையாட்டம் அழுவுற? அதான் வந்துட்டேனே. உட்காரு, அழுவாது, உட்காரு. உங்களுக்கு புடவை வாங்கிட்டு இருக்கேன். இந்த புடவை உனக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது காமாட்சிக்கு நல்லா இருக்காக்கா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஏங்கா நம்ம காமாட்சியா இப்படி வளர்ந்துட்டா? ஆமாப்பா, நீ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆ. ஏன் நீ கூட தான் ஆளே மாறி போயிருக்க. இந்தாங்க மாமா காஃபி. ஆ, காபி. நம்ம வீட்டு காபி சாப்பிட்டு எத்தனை மாசம் ஆச்சு? ஆஹா, இந்தாக்கா. என்னப்பா இது? பணம்க்கா. இது இல்லன்னு தானே அன்னைக்கு நீ குறப்பட்ட. இத பெருசா நினைச்சுதானே அன்னைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன இந்த ஊரை விட்டே விரட்டிட்டீங்க. இப்போ திருப்தியா? உன் குறை தீர்ந்து போச்சா? தம்பி போதுண்டா, இன்னும் பேசி என்ன கொன்னுடாத. என்னென்னமோ நடந்து போச்சு, ஏன் தலையெழுத்து இப்படி? அதுக்குத்தான் சொல்லாம கொள்ளாம பட்டாளத்துல சேர்ந்து என்ன பழி வாங்கிட்டியே, போதாது? டேய் டேய், என்னைக்கு எனக்கு நீதான்டா பெருசு, நீதான் பெருசு. சரி சரி, கண்ணை தொடச்சுக்க. இந்தா பணத்தை வச்சுக்க. இந்த பாரு, மறந்தே போயிட்டேன். அக்கா, காமாட்சிக்கு 3 பவுன்ல செயின் பண்ணிருக்கேன், அவகிட்ட கொடுத்துரு. நீயே கொடுப்பா. இந்தா காமாட்சி. அக்கா, என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. தாலி. என் கல்யாணத்துக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அக்கா, 1 மாசம் லீவ்ல வந்திருக்கேன். அதால லீவ் முடிஞ்சு போறதுக்குள்ள. புரியுதுப்பா, புரியுது. அவ உனக்காக தானே காத்துட்டு இருக்கறா. வாங்க வாங்க. என்ன பஞ்சாயத்து, சௌக்கியமா? உட்காருங்க உட்காருங்க. இது ரொம்ப கட்டுப்பாடான ஊருங்க. இங்க தப்பு தண்டா எதுவுமே நடக்காதுங்க. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா பஞ்சாயத்துல வச்சு கிழிச்சிருவானுங்க. இது வரைக்கும் நாங்க கோர்ட்டு போலீஸ்னு போனதே கிடையாதுங்க. பத்துக்கடே பத்துக்கடே, அதிகாரி வந்திருக்கிறாரு, டிகிரி காப்பி கொண்டா. டேய் முண்டோ, ஏன்டா வாயை பார்த்து நிக்கிற? போய் கொண்டுட்டு வாடா சீக்கிரம். போறேங்க. என்னங்க ஒரு மாதிரியா சிரிக்கிறீங்க? ஏதாவது தப்பா சொல்லிட்டேனுங்களா? தப்பா சொல்லல. என்னதான் நீங்க யாரோன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன யாருன்னு தெரியலையா? தெரியலீங்களே. நான் தான் வேலுச்சாமி, மிலிட்டரியில இருந்து லீவ்ல வந்திருக்கேன். அடடே, நம்ம வேலு தம்பி. அடையாளமே தெரியலப்பா. நான் யாரோ பெரிய போலீஸ் அதிகாரி வந்திருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
ஏ பச்சைக்கிளி இங்க வந்து பாரு யார் வந்திருக்கிறாங்கன்னு. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? தோ நீங்க சொன்ன மாதிரியே மனுஷனா திரும்பி வந்திருக்கேன். அக்கா கிட்ட நிறைய பணம் கொடுத்து வச்சிருக்கேன். அவசரத்துக்கு தேவைன்னா வெக்கப்படாம கேளுங்க, வட்டி இல்லாம தர சொல்றேன். கல்யாணத்துக்கு வேண்டிய துணி மணி நகை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் கண்குளிர பாருங்க. பச்சைக்கிளி தம்பி என்ன சொல்லுது? சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்றான். கொடுத்தர போறது. ஐயா, உங்களுக்கு கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். கூலிங் கிளாஸா? என்னப்பா புகை பிடிச்ச மாதிரி இருக்குதாப்பா? போட்டு பாருங்க. கலர் கலரா தெரியுது. இந்தாங்க உங்களுக்கு சென்ட். ஐயா, அம்மாவுக்கு சென்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பப்ப தடவி விடுங்க, நல்ல வாசனையா இருக்கும். என்ன சம்பாதிக்க வக்கு இல்லாதவன் சொன்னல. இந்த கூலிங் கிளாஸ் 140 ரூபா. உனக்கு வாங்கிட்டு வந்த சென்ட் 50 ரூபா. எல்லாம் உனக்கு ஏனா இந்த வாசனை அடிக்கும் போதெல்லாம் நீ எனக்கு செஞ்ச துரோகம் இருக்கு பாரு, அது உன் ஞாபகத்துக்கு வரும். அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பானா. ஏன் ராத்திரியில மழை பெஞ்சா கொடைய மடக்கிடுவீங்களா? இந்தாமா பச்சை கிளி, அடுத்த வாரம் எனக்கும் காமாட்சிக்கும் நிச்சயதார்த்தம். வந்துடு. நேரத்தோட வந்தா உள்ளார இலை போட்டிருக்கோம், திருப்தியா சாப்பிடலாம். இல்லன்னா வெளியே தான் போட்டிருக்கோம். ஏண்டா வீடேறி வந்து பம்பா வளர்க்குற? என்னமோ பெரிய கலெக்டரா மாதிரி ஒரேடியா குதியா குதிக்கிறிய. உனக்கு கல்யாணமானான நீ எக்கேடு கேட்டா எனக்கு என்ன? இத பாரு, உன் மரியாதை குறையத்துக்குள்ளற முதல்ல இங்கிருந்து மூட்டையை கட்டு. முதல்ல உன் கெட்டு புத்திய நீ மூட்டை கட்டிக்க, இல்லாட்டி நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவ. ஐயா ரப்பர் ஸ்டாம்ப் வரட்டுமா? ரொம்ப மரியாதையான புள்ள. ஏய் ராமகிருஷ்ணா, என்னடா திகச்சு போய் நிக்கிற? அண்ணே நீங்களா? எப்ப வந்தீங்க? காலையில தான்டா வந்தேன். எப்படி இருக்க? என்னடா தலையாட்டுற, பேச மாட்டியா? அது இல்லண்ணே, நீங்க வந்த சந்தோஷத்துல எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. அப்ப பார்த்ததுக்கு இப்ப ரொம்ப மாறிட்டீங்கண்ணே. ஏய், அதே வேலுச்சாமி தான்டா. உங்களை எல்லாம் எப்போ பாப்பேன்னு துடிச்சிட்டு இருந்தேன்டா. இப்போதான்டா லீவ் கிடைச்சது. லெட்டர் கூட போட முடியல, அதான் அவசரமா ஓடியாந்தேன். சரி சரி, உனக்கு பேனா செட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குண்ணே. அவசரத்துல கிளம்பி வந்துட்டேன்னா அதான் எதுவும் வாங்கிட்டு வர முடியல. எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி போட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா என் கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்துறேன். என்ன என்னடா அப்படி பாக்குற? அடுத்த வாரம் எனக்கும் காமாட்சிக்கும் நிச்சயதார்த்தம். இந்த மாசம் கடைசியில கல்யாணம். மாப்பிள்ளை வீட்டு சார்பா எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கிற. என்ன தெரிஞ்சுதா? என்னடா திடீர்னு கல்யாணம் சொல்றேன்னு பாக்குறியா? வேற வழி இல்லடா, ஒரு மாசம் தான் லீவு கிடைச்சது. அதான் காரியத்தை சட்டு புட்டுன்னு முடிக்கிறேன். நாளையில இருந்து நீ என் கூட தான் இருக்கணும். கல்யாண வேலைலாம் உன் பொறுப்பு தான். என்ன அண்ணே வந்து என்னடா வந்து போய் இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. கல்யாண வேலை நிறைய இருக்கு. நான் வரட்டுமா? டேய் சோமு, இங்க வாடா. வணக்கண்ணே. வத்தி வட்டி இருக்கா? இருக்கண்ணே. இத குடுறா. ஏய், அக்கா அக்கா யாராவது வராங்களான்னு பாத்துக்க. என்னண்ணே மிலிட்டரிக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, இன்னும் அக்காவுக்கு பேசிட்டு இருக்கீங்களே? டேய், டெல்லிக்கு ராஜாவா இருந்தாலும் பள்ளிக்கு புள்ளதானடா. ஏண்டா வருஷம் வருஷம் ஒண்ணு போட்டுக்கிட்டு இருப்ப, இந்த வருஷம் எப்படி பலனு? போங்கண்ணே, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான். போன மாதம் தான் நம்ம கடைசி பைய பிறந்தேன். அச்சா அச்சா, பகுத் அச்சா. என்னண்ணே சொன்னீங்க? ஹிந்தி அதெல்லாம் உனக்கு புரியாது. அங்கெல்லாம் அப்படிதான் பேசுவோம். மேல இந்த கிராமம் தப்பிச்சிச்சு, இல்லன்னா தெரு தெருவா உன் குழந்தைங்களா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். போங்கண்ணே. மச்சான், அங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? இதோ வரேன் பிள்ளை, நான் வரேண்ணே. யோ, எப்படியா இருக்க? ஆய் சிட்டு, நல்லா இருக்கியா? இஸ்கு, நான் நல்லாதாயா இருக்கேன். நீ எப்பயா பட்டாளத்துல இருந்து வந்த? நேத்து தான் வந்தேன். ஆமா, நீ ஏன் இப்படி கருத்தி அழைச்சு போயிட்ட? சாப்பாடு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தினமும் கோதுமை சாப்பாடு, ட்ரைனிங், இது அதுன்னு. ஆமா, நீயும் தான் இழைச்சு போயிருக்க. இஸ்கு, எல்லாம் நீ இல்லாத ஏக்கம் தாயா. அடி கழுத, நீ மாறவே இல்ல. இந்த சிட்டி என்னைக்கு மாற மாட்டாயா? என் புள்ள கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு?
4 குழந்தை கூட இருக்குதே. என்னது, ஒரு வருஷத்துக்குள்ள 4 குழந்தைங்களா? பின்ன என்ன கேள்வியா இது? இத கேட்கதான் பட்டாளத்துல இருந்து வந்தியா? ஏன் புள்ள கோச்சுக்கிற? நான் கேட்டது தப்பா? ஏன்யா எத்தனை தடவை கடுதாசி போட்டேன்? என்ன பத்தி ஒரு வார்த்தையாவது கேட்டு எழுதினியா? என்ன முழுசா மறந்துட்டல்ல? நான் என்ன உன் சாதி சனமா? ஏதோ கொட்டாங்குச்சி வாத்தியம் வித்து பழைக்கிறவ தானே. சேச்சே, அப்படிலாம் சொல்லாத. எழுதாதது என் தப்பு தான். அதுக்காக கோச்சுக்கிட்டு என் கல்யாணத்துக்கு வராம இருந்துடாத. என்னது கல்யாணமா? ஆமா, இந்த மாசம் கடைசியில வச்சிருக்கோம். நாளைக்கு நிச்சயம் பண்றோம். பொண்ணு உள்ளூரா வெளியூரா? அக்கா பொண்ணுதான். காமாட்சி தெரியாது? நீ கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். வரட்டுமா புள்ள? சிட்டு சிட்டு சிட்டு, நான் கூப்பிடுறது உன் காதுல விழலையா? எனக்கு இன்னும் காது செவிடாகல. ஏன் இப்படி ஒரு மாதிரியா பேசுற? நான் எப்போதும் போலத்தான் பேசுறேன். மத்தவங்கள போல அடிக்கடி நிறத்த மாத்திக்க எனக்கு தெரியாது. என் கஷ்டத்தை உன்கிட்ட சொல்லி மனசை தேத்திக்கலாம்னு ஓடி வந்தா நீயும் என்ன எப்படி வேதனைப்படுத்துறிய? உனக்கு என்னம்மா கஷ்டம்? இன்னைக்கு ஒருத்தரை காதலிப்ப, நாளைக்கு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்ப. இப்படி மனசை மாத்திக்கிறவங்களுக்கு கஷ்டத்தை மாத்திக்குவா தெரியாது? சிட்டு, நீ நினைக்கிறது தப்பு. எது தப்பு? உனக்கும் மாமனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நான் நினைக்கிறது தப்பா? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதுதான் தப்பு. நிச்சயதார்த்தம் வேணா நடக்கலாம், ஆனா கல்யாணம் என் மனசு போலதான் நடக்கும். ஏய் நில்லடி, என்ன செய்ய போற? சொல்லிட்டு போ. உன்கிட்ட சொல்லாமல நீ தானே எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க போற. அண்ணே, வேல்சாமண்ணே, வேல்சாமண்ணே. என்னப்பா ஆளு சத்தத்தையே காணா? அண்ணே, வேலண்ணே. என்னடா எல்லாம் ஒண்ணா வந்துட்டீங்க? திருப்பி சீட் விளையாடுறதுக்கா? அண்ணன் சொன்ன அப்புறம் கட்ட தொட்டு பாப்போமா என்ன? ஒண்ணு இல்ல, சும்மா இப்படி அண்ணனை பாத்துட்டு போலான்னு சொல்லி தொலையண்டா. வேற என்ன, மிலிட்டரியில இருந்து எங்களுக்கு எங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க? அண்ணே, என்னண்ணே வாங்கிட்டு வந்தீங்க? சொல்லுங்கண்ணே. அறையாதரா, அண்ணன் கொடுப்பாடுறா. அவசரமா கிளம்பி வந்துட்டேனா, அதால எதுவும் வாங்குறதுக்கு டைம் இல்ல. கொஞ்சம் இருங்க, வந்துட்டு. தாங்கடா, நாங்க மிலிட்டரியில சாப்பிடுற ரம்மு. ரம்மா அப்படின்னா? நீ பட்டை கேசாச்சு, உனக்கு எப்படி தெரியும்? சீக்கிரம் போய் சாப்பிடுங்க, போங்க. அண்ணே, நீங்க இல்லாம நாங்க மட்டும். டேய் முண்டம், அக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொன்னுடும். சீக்கிரம் போங்கடா, போங்கடாண்ணா.